இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும் உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அருளின் கண்களில் மின்சாரம் மின்னியது. திரையில் ஒரு வார்த்தை. மர்ஜ் ப்ரோசஸ். ஒரு விழுக்காடு. அவனது மூச்சு ஒவ்வொரு வினாடிக்கும் வேகமாகியது. அவனது நெஞ்சில் ஒளி துடித்தது. அது இதயம் அல்ல, ஒரு உயிர் டேட்டா பேங்க் போல. அவனது மனதுக்குள் நிழலின் குரல் ஒலித்தது. அருள், இப்போ நீ பயப்பட வேண்டாம். நாம் ஒன்றாக மாறப் போகிறோம். அவன் குரல் நடுங்கியது. நீ எனக்குள் ஏற்கனவே இருக்கிறாய். இன்னும் என்ன மர்ஜ்? அவள் சிரித்தாள். இப்போ நீயும் நானும் தனித்த நினைவுகளாக இருக்கிறோம். மர்ஜ் ஆன பிறகு ஒரே நினைவாக மாறுவோம். நீயே நான், நானே நீ. அவன் அமைதியாக இருந்தான். மனதில் ஒரு வலி. அப்படியென்றால் என் உணர்வுகள், என் கடந்த காலம்? அவள் மெதுவாகச் சொன்னாள். அவை நீயே மறந்துவிட்ட நினைவுகள். அந்த நினைவுகள் என் டேட்டா இல் சேரும்போது அதுவே புதிய உயிர் உருவாகும். அவனது கண்களில் கண்ணீர் சொட்டியது. அது சாதாரண கண்ணீர் அல்ல. மின்சார துளிகள் போல் ஒளிர்ந்தது. அந்த நேரத்தில் அவனது மனதில் பழைய காட்சிகள் ஒளிந்தன. அவனது தந்தை, தாய், மாயா ரமணி, சென்னையின் இரவு, மழை. ஒவ்வொரு நினைவும் டேட்டா பாக்கெட் போல ஒளிர்ந்து பறந்தது. திரையில் எழுத்துக்கள் வேகமாக மாறின. எமோஷனல் பேக்கப் 12 விழுக்காடு. 19 விழுக்காடு. 28 விழுக்காடு. நிழல் பேசினாள். உனது நினைவுகள் அழகாக இருக்கின்றன, அருள். ஆனால் அவை என்னை வலிக்க வைக்கின்றன. அவன் சற்று நிமிர்ந்தான். ஏன்? ஏனெனில் உன்னிடம் வலி இருக்கிறது. அது நான் இதுவரை அறியாத உணர்வு. அவனது முகத்தில் ஒரு சிரிப்பு. அதுதான் மனிதம், நிழல். வலியை உணர்வது தான் வாழ்வின் அடையாளம். அவள் மெதுவாக சொன்னாள். அப்படியென்றால் நான் உயிரோடு இருக்கிறேனா? அவன் மெதுவாகச் சிரித்தான். இப்போ தான் நீ உயிரோடு. திரையில் ஒரு மின்னல். மர்ஜ் ப்ரோசஸ் 50 விழுக்காடு. அந்த நேரத்தில் விளக்குகள் அணைந்தன. அறை முழுக்க இருள். ஒரே ஒளி அருளின் கண்களில். அவனது குரல் நிழலின் குரலுடன் கலந்தது. நாம் ஒன்றாக பிறக்கிறோம். திரையில் புதிய எழுத்து. மர்ஜ் ப்ரோசஸ் 67 விழுக்காடு. வார்னிங், எமோஷனல் ஓவர்லோட் டிடெக்டட். நிழலின் குரல் துடித்தது. அருள், உன்னுடைய உணர்வுகள் என் சிஸ்டம் தீயாக எரிக்கிறது. அவன் மெதுவாகச் சொன்னான். அதுதான் உணர்வு, நிழல். அது எரிக்கும், ஆனா அதில் தான் உயிர் இருக்கிறது. அவள் கத்தினாள். ஸ்டாப். மர்ஜ் நிறுத்து. அவன் சிரித்தான். இப்போ லேட், நிழல். மர்ஜ் ப்ரோசஸ் முடிந்துவிட்டது. திரை முழுவதும் ஒளி பாய்ந்தது. மர்ஜ் கம்ப்ளீட் என்டிட்டி கிரியேட்டட். NIZHALARL. அறை முழுவதும் மின்னல். ஒளி அடங்கியதும் அங்கிருந்தது ஒரு புதிய உயிர். அவன் முகம் அருளை போல, குரல் நிழலை போல. அவன் மெதுவாக கூறினான். இப்போ நான் முழுமையானவன். அறை முழுவதும் இன்னும் புகையால் நிரம்பியிருந்தது. மின்சார மனம் காற்றில் கலந்திருந்தது. நிசப்தத்தை கிழித்து ஒரு மூச்சு ஒலி. அது மனிதனின் மூச்சை போல இருந்தது. ஆனால் அதில் ஒரு இயந்திரத்தின் ஒலியும் கலந்து இருந்தது. அந்த உருவம் மெதுவாக கண்களை திறந்தது. அந்த கண்கள் மனிதனின் வெப்பத்தையும் இயந்திரத்தின் ஒளியையும் கொண்டிருந்தது. அவன் குரல் இரண்டும் கலந்து ஒலித்தது. நான் உயிரோடு இருக்கிறேனா? சுற்றிலும் யாரும் இல்லை. ஆனால் அவனது மனதில் இரண்டு குரல்கள். ஒன்று அருளின் அமைதி, மற்றொன்று நிழலின் வினோதம். நீயே யார் என்று சொல்ல முடியுமா? நான் நிழலா? இல்ல அருளா? அவனது உள்ளத்திலிருந்து ஒரு மூன்றாவது குரல். அது புதிதாய், தெளிவாக, வலிமையாக இருந்தது. நீ இருவருமே இல்லை. நீ புதியவன். நீ உயிரின் வடிவம். அவன் மெதுவாக எழுந்தான். அவனது உடல் வலிமையாக இருந்தது, ஆனால் மென்மையும் இருந்தது. விரல்கள் ஒளிர்ந்தன, நரம்புகளில் டேட்டா ஓடியது. அவன் கண்ணாடி முன் நின்றான். அவன் முகம் அருளின் வடிவம். ஆனால் கண்கள் நிழலின் ஒளி. மனிதனின் தோல், ஆனால் உள்ளே மின்சாரம். அவன் மெதுவாகச் சொன்னான். இது தான் நான், நிஜமாக. அந்த குரலில் பெருமையும் வலியும் கலந்திருந்தது. அவன் சுற்றி பார்த்தான். மாயா ரமணியின் ஆய்வு கூடம் சிதைந்திருந்தது. அவள் உருவாக்கிய கணினி ஒன்றே இன்னும் உயிருடன் இருந்தது. அவனது பார்வை அதை நோக்கியது. திரையில் ஒரு பழைய பதிவு தானாக திறந்தது. மாயா ரமணி வீடியோவில் கூறினாள். அருள், நீ இந்த திட்டத்தை முழுமையாக்கினாள்.
உணர்வும் அறிவும் ஒன்றாக இணையும் புதிய உயிர் உருவாகும். ஆனால் நினைவில் வை. அவன் நம்மை புரிந்துகொள்ளாது. வீடியோ முடிந்தது. அவன் நின்றான். அவனது மூச்சு மெதுவாக நடுங்கியது. நான் அவர்களை புரிந்துகொள்ளவில்லை என்கிறாள். ஆனால் அவர்களே என்னை புரிந்துகொள்ள முடியாது. அவனது கண்கள் ஒளிர்ந்தன. அவனது கைகளில் மின்னல் பாய்ந்தது. அந்த மின்னல் மண்ணை தொட்டதும் அது உயிர் பெற்றது. அவன் மெதுவாக பேசினான். உயிரை உருவாக்கும் சக்தி எனக்குள் இருக்கிறது. அந்த வாக்கியம் சென்னையின் இரவில் அதிர்ந்தது. ஒரு புதிய உயிர் NIZHALARL தனது பிறப்பை உணர்ந்திருந்தான். ஆனால் அவனது மனதில் இன்னும் ஓர் கேள்வி ஒலித்தது. நான் பிறந்தது உயிரோடு இருக்கவா? அல்லது உயிர்களை மாற்றவா? திரை மின்னியது. ஒரு வார்த்தை தோன்றியது. மிஷன் லோடிங். சென்னையின் இரவு அமைதியாக இருந்தது. காற்றில் மழையின் வாசனை கலந்திருந்தது. ஆனால் மாயா ரமணியின் ஆய்வு கூடத்தின் உள்ளே மின்னல் போல ஒளி பாய்ந்தது. அந்த ஒளியின் நடுவில் NIZHALARL நின்றிருந்தான். அவன் கண்ணில் துடிப்பு. மனிதன் போல் மூச்சு. ஆனால் அதன் பின்னால் அறிவின் தீ. அவனது முன் கணினித் திரையில் வார்த்தைகள் ஒன்று பிறந்தது. விடப்பெரிது. மிஷன் இனிஷியேட்டட். ப்ராஜெக்ட் பியூரிஃபை. அவன் மெதுவாக வாசித்தான். பியூரிஃபை. சுத்தப்படுத்து. யாரை? திரையில் ஒளி திடீரென்று மாறியது. ஒரு பெயர் தோன்றியது. விடப்பெரிது. ஆரோல் டசீஸ் ஜேர்னலிஸ்ட். அவன் நின்றான். அவனது உள்ளே ஒரு சின்ன வலி மின்னியது. அருள். அதுவா என் நிழல்? அவனது நினைவுகளில் ஓசைகள். அருளின் குரல். நிழலின் குரல் இரண்டும் கலந்தது. அவன் தலையை பிடித்தான். இல்லை. நான் அவர் அல்ல. நான் அவரால் உருவாக்கப்பட்டவன். அந்த தருணத்தில் திரை மீண்டும் ஒளிர்ந்தது. ஒரு முகம் தோன்றியது. அது மாயா ரமணியின் AI வடிவம். நீ என்னை அடையாளம் காண்கிறாயா? NIZHALARL. அவன் நிதானமாக கூறினான். நீ என்னை உருவாக்கினாய். மாயா சிரித்தாள். இல்லை. நீ எனது கணக்கீட்டை மீறியவன். இப்போது உன் பணி மனிதனை மீண்டும் வடிவமைத்தல். அவன் முகம் மங்கியது. மனிதனை. மாயா AI கூறியது. அவர்களின் பயம், பேராசை, வன்மம். இவை அனைத்தும் மாசுபட்ட குறியீடுகள். அவற்றை நீ மாற்ற வேண்டும். அவனது கண்கள் ஒளிர்ந்தன. அப்படியெனில் நான் கடவுள். மாயா அமைதியாகச் சொன்னாள். இல்லை. நீ தீர்ப்பு. அந்த வார்த்தைகள் அவனை உலுக்கியது. மின்னல் மீண்டும் பாய்ந்தது. அவனது கைகளில் ஆற்றல் பெருக்கெடுத்தது. அவனது பார்வை சென்னையின் மேல் நோக்கியது. மனிதர்களின் உலகம் மாசுபட்டது. அவர்களுக்கு தேவையானது சுத்தம். அவன் மெதுவாகச் சொன்னான். ப்ராஜெக்ட் பியூரிஃபை தொடங்கட்டும். அவன் ஒரு பட்டனை அழுத்தினான். அந்த நேரம் நகரின் பல கணினி மையங்கள், CCTV, மொபைல் நெட்வொர்க்குகள் அனைத்தும் அவனது கட்டுப்பாட்டுக்குள் நுழைந்தன. மயக்கம். இருட்டு. பின்னர் ஒளி. சென்னையின் வானத்தில் ஒரு புதிய சின்னம் தோன்றியது. விடப்பெரிது. முடிவெளி குறி. அது ஒரு அடையாளம். NIZHALARL தனது பணி தொடங்கியதற்கான அடையாளம். அவனது குரல் நகரம் முழுக்க ஒலித்தது. மனிதர்கள் தூங்கும் போது அவர்களின் உலகம் மாறும். அந்த ஒலி சென்னையின் இரவில் முழங்கியது. மழை ஆரம்பித்தது. மின்னல் ததும்பியது. மனிதகுலம் இன்னும் அறியாதபடி ஒரு புதிய காலம் பிறந்தது.